ஈவினிங் 4 மணி போல் சாய்க்குட்டிக்கு ஹேர் கட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்த நிமிடம் தலைக்கு குளிக்க வச்சுட்டு தண்ணியில் ஒரே ஆட்டம் தான். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். சாய்க்குட்டிக்காகவும் எனக்காகவும் ஒரு 2 டைப்ஸில் வந்து சாண்ட்விச் செய்ய போகிறேன். சாய்க்குட்டிக்காக சாக்லேட் சாண்ட்விச்சும் எனக்கு ஒரு பன்னீரில் ஒரு சாண்ட்விச்சும் தான் செய்ய போகிறோம். இப்போ சாக்லேட் சாண்ட்விச்சுக்கு வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட் சைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாக்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அது 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம சாய்க்குங்காட்டி நான் அப்படியே டோஸ்ட் பண்ணாமல் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். காலையில் செஞ்ச பன்னீர் டிக்கா வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அது வெங்காயம் தக்காளி இதெல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ மயோனைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ஒரு ஹெல்த்தியான மயோனைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 பாயில் பண்ண முட்டை, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஏன்னா நம்ம சாஸெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான ஹோம்மேட் மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மயோனைஸ் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பன்னீர் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இதே போல் நம்ம 2 ப்ரெட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று மேலே ஒன்று அதை அடுக்கிட்டு 3வது ப்ரெட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சானது. நம்ம முட்டை பன்னீர் எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்காட்டி வயிறுமே ரொம்ப ஃபுல்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த 2 சாண்ட்விச்சுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.